வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவுடைய டாலரை நம்ம கழுத்தில் போடும்போது நம்மளுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மலையனூரில் சொல்கிறாங்கன்னாங்க. முதல் விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து செய்வினைகள் யாராவது பண்ணுறாங்கன்னா அது நம்மளை நெருங்காது. அதோடு வந்துங்க, நம்மள அந்த கழுத்தில் அந்த அம்மா டாலர் வந்து நம்ம புதுப்பிச்சு மாதம் மாதம் புதுசாக போட்டுக்கணும். அப்படி போடும்போது 45 நாளுக்கு அப்புறம் புதுசாக மாற்றிடணும். அது ஏதாவது சேதாரம் அடைஞ்சிருக்கலாம், கயிறோ இல்லை அந்த டாலரோ. அப்படி இருக்கும் பொழுது நம்ம புதுசாக மாற்றி போடும்போது $10 டாலர் வந்துங்க மாற்றி போடலாம். கொஞ்சம் செப்புல அது மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா, அதை வேணால் நம்ம நீண்ட நாள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்படி போடும்பொழுது என்ன மாதிரியான நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும்னா, கெட்ட சக்திகள் நம்மக்கிட்ட நெருங்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செய்வினை நெருங்காதுன்னு சொல்கிறாங்க. கண் திருஷ்டி நம்மளை நெருங்காது. நம்மளுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அந்த அம்மா வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்பாள் நம்மளுக்கு. அந்த அம்மா வந்து காவல் தெய்வமாக நம்மளுக்கு இருப்பாள். ரொம்ப உக்ர தேவி, எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்த சக்தி அங்காள பரமேஸ்வரி ரூபம்ன்றது. பார்வதியோட அவதாரங்களில் காளி போல் அந்த அம்மா வந்து அங்காளைன்றது ரொம்பவும் உக்ர ரூபம். அந்த ரூபம் வந்துங்க, எந்த ஒரு துர்சக்தியும் அந்த அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் நம்மளை தொட முடியாது. அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு கட்டுப்படும். அப்படின்றதுனால கெட்ட சக்திகள் நம்மளை நெருங்க பயப்படும். அதனால் நம்ம அந்த அம்மா டாலரை கழுத்தில் போட்டுக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லதே நடக்கும்ன்றது தான் வந்துங்க சொல்கிறாங்க. மலையனூரில் இருக்கிறவங்க பூஜாரிகள் அவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அம்மா வந்து சுடுகாட்டு காளி. அந்த அம்மா வந்து சாந்த சொரூபி கிடையாது, உக்ர ரூபி அந்த அம்மா. அதனால் வந்துங்க, அந்த அம்மாவை மீறி நம்மளை ஒரு ஒரு செய்வினையோ ஒரு கெட்ட சக்திகளோ நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அது என்னங்க ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு $10 தாங்க அந்த டாலர். அதை வாங்கி நம்ம கழுத்தில் போட்டுக்கிறதுல நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்க முடியும்? நம்ம அதை செய்யும்போது நம்மளுக்கு நல்லதே நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு செய்வினை செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளுக்கு அதாவது செஞ்சாங்களாம் கூட நம்மளுக்கு கிட்ட வராது அப்படின்னு சொல்கிறாங்களாங்க. அதுக்கு மீறி என்ன வேணும்? அதனால் வந்துங்க, இது வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்துங்க, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, சாமினாலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இல்லாமல் தாங்க இருக்கும். ஆனால் இப்போ நான் சிவன் பார்த்தா எனக்கு சிவனை வணங்கினா எனக்கு நன்மை கிடைக்கும், முருகப்பெருமானை வணங்கினா நன்மை கிடைக்கும், பிள்ளையாரப்பா விநாயகர் பெருமானை வணங்கினா நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி வணங்கினாலும் அதீத நன்மைகள் கிடைக்கும். அந்த அம்மாவை மீறி நீங்கள் அந்த அம்மா பிள்ளையாக இருந்தீங்கன்னா, அந்த அம்மாவை மீறி ஒரு கெட்ட சக்தி உங்களை தொட முடியாது. உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் அவ்வளோ ஈஸியாக